ஃபோக்ஸ், இந்த ஜாதகங்களில் கிரக நிலைகள்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த கிரகம் வந்து இது கூட இருக்குது, சனியோட செவ்வாய் இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது, 11வது வீட்டில் இருக்குது, 12வது வீட்டில் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் ஏற்கனவே ஜாதகங்கள் பற்றி வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். எனக்கு ஜோசியம் பார்க்கலான்னு தெரியாது, பட் அதோடைய லாஜிக் என்ன அப்படிங்கிறத வேலைக்கு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் கோயில்களுடைய எதுக்காக கோயில்கள் போகணும், அண்ட் ஜெம்ஸ்டோன்ஸ் எதுக்கு, ஜெம்ஸ்டோனுக்கும் ராசிக்கு என்ன சம்மந்தம் அப்படின்லாம் வீடியோஸ் போட்டிருக்கேன். இனியும் ரெகுலராக கொஞ்சம் வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போது இன்றைக்கி வந்து பிளானட்டோடைய பொசிஷன்ஸ் இதுதான் வந்து இங்கே இருக்குது இல்லையா? இதுதான் வந்து பொசிஷன். எப்படின்னா, இது சூரியன் இங்கே இருக்குது, எர்த் இங்கே இருக்குது. அதாவது பூமியில் பிறக்கிற எந்த ஒரு ஜீவராசிகளுக்கும் எந்த ஒரு உயிரினத்துக்கும் ராசி அதெல்லாம் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இப்போ இது வந்து இந்த இடம் வந்து பகல். அது எந்த கண்ட்ரி அப்படின்னா, இது சூரியனுக்கு நேராக இருக்குது, இது பகல். அப்போது இந்த பக்கம் அனதர் ஆஃப் இது வந்து ராத்திரி. இப்போ இந்த சூரியனுடைய நேரடி இந்த பூமி எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் விஷயம். இப்போ கிட்ட இருக்குன்னா கிட்ட, அப்போ கொஞ்சம் வின்டர் டைம்லாம் தூரமாக இருக்கும். பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள இடைவெளி தூரமாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்பிட் இல்லையா? இப்போ இந்த பிளானட்ஸ் வந்து மூவ் ஆகிறது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, இப்போ என்ன டேட்டில் இருக்குது, 11ல் இருக்கா, இப்போ 12ஆம் தேதி மாற்றும். அந்த பிளானட்ஸ் மூவ் ஆச்சு பார்த்தீங்களா? அப்போது அடுத்தது பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் அதோடைய ஸ்பீடு வேரி ஆகும். சூரியனை சுற்றி வர ஸ்பீடு வேரி ஆகும், டேஸ் வேரி ஆகும், அண்ட் ஒவ்வொரு பிளானட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வேரி ஆகும். சூரியன்லேருந்து இன்னொரு பிளானட்டுக்கு, இப்போ இந்த சூரியன்லேருந்து இந்த ஜூபிட்டர்னு வச்சுக்கோங்க, இதோடைய டிஸ்டன்ஸ் இந்த டைமில் வேறையாக இருக்கும். அதே மாதிரி அப்படி சுற்றும் போது அதோடைய ஆர்பிட் லெவலில் அந்த டிஸ்டன்ஸ் வேறையாக இருக்கும். அப்போது இந்த எர்த்துக்கு ஜூபிட்டர்லேருந்து கிடைக்கக்கூடிய ரேஸ், அப்புறம் யுரேனஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய ரேஸ், இப்படி மற்ற பிளானட் சேட்டன்லேருந்து கிடைக்கக்கூடிய ரேஸ் இப்போ டிஸ்டண்ட்டாக இருக்கா. ஒரு டைமில் என்ன ஆகுனா, இந்த எர்த்து வந்து இந்த சேட்டனுக்கு பக்கத்தில் போகும். ஏன்னா அது ஒரு காலகட்டம். இப்போது இந்த 7.5 அப்படிங்கும் போது, 7.5 சனி அப்படின்னு நடக்கும்போது இந்த எர்த்துலேருந்து சேட்டன் வந்து ரொம்ப தூரத்தில் இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி சரியாக கிடைக்காது. அப்போ சேட்டன் வந்து கொஞ்சம் கிட்ட வரும்போது எனர்ஜி நல்லா கிடைக்கும். நல்ல அந்த ஜீவராசி, அதாவது மனுஷனாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அது ஒரு நல்ல டைம்னு சொல்ல போனால், அவங்க வந்து ப்ராப்பராக எல்லா எனர்ஜியும் கிடைச்சா என்ன ஆகும். இப்போ ஒரு வண்டி இருக்குது, எல்லா ஸ்பேர்ஸும் நல்லா இருக்குது, பெட்ரோல் இருக்குது அப்படிங்கும் போது தான் அது சரியான முறையில் இயங்கும். அது வந்து எல்லா எனர்ஜியும் கிடைக்கிறதுக்கான ஒரு இது. அப்போ மற்ற பிளானட்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி, இப்போது வேறு பிளானட்ஸ்லேருந்து என்ன எனர்ஜி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு கெமிக்கல் காம்போசிஷன் இருக்குது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, செவ்வாய் அதாவது மார்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த மார்ஸ் வந்து என்ன பார்ட்டிகுலர்லாம் ஆனது, அயன், நிக்கல், சல்ஃபர் இதெல்லாம் வந்து அதில் இருக்குது. ஸோ இந்த ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள எல்லா விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், இதுதான் உடம்புடைய திங்கிங் பவர் ஆகட்டும், இல்லை செயல்பாடுகள், இது எல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு மாதிரியான கெமிக்கல் ஸ்ட்ரக்சர் கொண்டது. கெமிஸ்ட்ரி, அதாவது மூலக்கூறுகள், இந்த வேதியியல் மாற்றங்கள், இதுதான் வந்து உடம்புடைய வளர்ச்சி ஆகட்டும், நோய், இதெல்லாம் டிஃபைன் பண்ணுறது கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான். அப்போது இதுக்கும் ராசிக்கல்லுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தா, ராசி கற்கள் எடுத்துக்கோங்க. அதாவது கல்லுன்னா அது வந்து ஒரு கெமிக்கல் மெட்டீரியல் தான். இப்போ வந்து நம்ம கோரல் எடுத்துக்கோம். கோரல், பவழம் எதனால் ஆனது அப்படின்னா, கால்சியம் கார்பனேட். சூரியனில் எல்லா ரேஸும் கிடைக்கும், எல்லா ரேஸும் வரும். இப்போ இந்த ஜாதகம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னா, முன்னாடி பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கணிச்சு எழுதியிருக்காங்க அப்படின்னா, அந்த டைமில் இந்த சூரியன், பூமி, இந்த கிரகங்கள் எப்படி இருந்திருக்கு. பூமி அப்போல்லாம் வந்து மேலே ஓசோன் லேயர் இருந்திருக்கும். அது வந்து ஃபில்டர் பண்ணி சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்களை ஃபில்டர் பண்ணி கொடுக்கும், இந்த ஓசோன் இது. அப்போது புற ஊதா கதிர்கள், இந்த மாதிரி சில ரொம்ப ஆபத்தான, அதாவது ரொம்ப ஹை டிகிரி, இப்போயே வெயில் எவ்வளோ அடிக்குது பார்த்தீங்களா. அப்போது அது வந்து ஜாதகத்தை இதெல்லாம் பாதிக்கும் மீன்ஸ் லைஃப். இவங்க இந்த ஜாதகக்காரங்க அப்படின்னா, இந்த கதிர்வீச்சு வந்து பூமிக்கு வரும்போது ஓசோன் வந்து ஃபில்டரே இல்லாமல் இருக்குது, ஓட்டை விழுந்துட்டு அது பெருசாகிட்டே இருக்கும்னு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த ஓசோன் வந்து ஃபுல்லாக அந்த லேயர்
காலி ஆகும்போது சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் ரொம்ப ஒரு வீச்சு அதிகமாக இருக்கும். வீச்சு அதிகமாக இருக்கும்னு சொல்லப்போனால், இப்போ மரங்களே கிடையாது, நாளுக்கு நாள் வெயில் அதிகமாகிட்டு இருக்கு. அப்போது லைஃப்பில் எல்லாமே ஜாதகத்தில் வர மாதிரிலாம் நடக்காது. ஜாதகத்தில் இது சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஓசோன் லேயர்லேருந்து சூரியன்லேருந்து வர கதிர்கள் பட்டு இப்படி வரும்போது அது ஃபில்டர் ஆகி வரும். அது ஓரளவுக்கு எனர்ஜி இந்த இந்த ஸ்பீடில் வரும், இந்த கதிர்கள் மட்டும்தான் வரும்னு ஒரு கணக்கு வச்சு தான் ஜாதகம் எழுதியிருப்பாங்க. இப்போது இந்த ஓசோன் லேயர் காலி ஆகிடுச்சுன்னா சூரியன்லேருந்து நேரடியாக வரும். அப்போ அதோடைய வீரியம் அதிகமாக இருக்கும்போது இந்த ஜாதகத்தில் எழுதியிருக்கிறது பொய்யா மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அந்த எனர்ஜிங்கிறது பொய்யா மாறிடும். அதுதான் இயற்கை வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஓகே. இனி நாளுக்கு நாள் வந்து அந்த ஜாதகம், ஜோசியம் எல்லாமே பொய்யா மாறுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு ப்ராப்பர் பூமியே இப்போ வந்து ஏற்கனவே இருந்த அச்சிலேருந்து 83 சென்டிமீட்டர் இப்படி திரும்பி இருக்கு, கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கு. அப்போது இந்த ஆங்கிள் மாறுது, ஓசோன் ஃபில்ட்ரேஷன் இல்லை. அப்போது அந்த ஓசோன் ஃபில்டர் இல்லைன்னா மற்ற கதிர்வீச்சுகள் உள்ளே வரும்போது அது வந்து நமக்கு வேறு ப்ரொப்போர்ஷன்ஸில் கிடைக்கும். அப்போ அதிகமான நச்சுத்தன்மையான கதிர்வீச்சுகள் வரும். அப்போ நம்ம உடம்பு அதை ஏற்றுக்கும் போது நம்மளும் வந்து ஒரு டாக்ஸிக்காக மாற ஆரம்பிச்சிடும். நமக்கு நடக்க வேண்டிய நல்லதுகள் வந்து எதுவும் கெட்டதாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுதான் இப்போ இயற்கைங்கிறது. நம்ம சரி, இயற்கை நல்லா தான் மனுஷனுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 15ஆம் தேதி அடுத்த நாள் போகும். அடுத்த 16ஆம் தேதி இது பொசிஷன், 17ஆம் தேதி இப்படி பொசிஷன் ஆகுது. இப்போ பூமி வந்து ஈக்குவலா மார்ஸ் வருது. வீனஸ் எங்கே இருந்ததுன்னு பாருங்கள். வீனஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்போ இந்த பூமி இப்படி சுற்றும்போது இப்படிட்டே இருக்கா, இப்படி போதா. மற்ற கிரகங்களுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள், அது அங்கேயே இருக்கா. ஏன்னா அதெல்லாம் ஸ்லோவாக சுற்றும். இது வந்து சேட்டன் வந்து எவ்வளோ கொஞ்சம் ஈக்குவலாக சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் பஞ்சாங்கம் ஜாதகக்காரங்க எவ்வளோ அட்வான்ஸாக கணிக்கிறாங்க பாருங்கள் இந்த தேதியில். ஏன்னா லைஃப் டைம் கூட 2050 2060 வரைக்கும் அவங்களால வந்து இந்தந்த தேதியில் இந்தந்த கிரகம் இந்தந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்ல முடியும். ஏன்னா அது வந்து அவங்களுடைய ஃபார்முலா. அது அவங்களுக்கும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சுருப்பாங்க காலமாக. அப்போது சேட்டலைட்டு இந்த மாதிரி இன்டர்நெட்டு இதெல்லாம் இல்லாத காலத்திலேயே ஒருத்தன் வந்து இந்தந்த கிரகம் வந்து இந்தந்த பொசிஷனில் இருக்கும், இத்தனை வருஷம் இப்படி இது இந்த பொசிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கான்னா, அப்போ பார்த்துக்குங்க, அவன் போய் நேராக போய் பார்த்தான் ராக்கெட் வச்சு. அவன் எவ்வளோ ஜீனியஸாக இருந்திருக்கணும்.